Question number 17. Prove that sin of a plus b into sin of a minus b equal to sin square a minus sin square b அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்குவோம். sin of a plus b into sin of a minus b. ஸோ இதுக்கான எக்ஸ்பென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். sin of a plus b எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் sin a cos b plus cos a sin b into sin of a minus b அப்படி எழுதிட்டிங்கன்னா sin a cos b minus cos a sin b. இப்போ இது ஜஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு a plus b into a minus b அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இது ஃபுல் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கோங்க, இது ஃபுல் டேர்ம் பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ a plus b அதே தான் இங்கே a minus b. ஸோ இப்போ a plus b into a minus bனா நம்மளுக்கு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஆக ஸோ இங்கே இருக்கக்கூடியது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b, தட் இஸ் sin a cos b the whole square minus cos a sin b the whole square. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் a ஸ்கொயர், செகண்ட் டேர்ம் b ஸ்கொயர். இதை நம்ம மறுபடியும் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b மைனஸ் cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b. நீங்கள் டேரெக்டாக இதிலிருந்து இந்த ஸ்டெப்புக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஓகே, பட் நம்ம ரைட் சைடு ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைன் டேர்மில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே காஸ் டேர்ம் இல்லை, அதனால் நம்ம இதை எலிமினேட் பண்ணணும். இது எலிமினேட் பண்ணுறதுக்கு எப்படி எழுதலாம்னு பாருங்கள். இந்த காஸ் ஸ்கொயர் பியை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அப்படி எழுதிக்கலாம். மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் நான் சைன் ஸ்கொயர் பி முன்னாடி எழுதிக்கிறேன். தென் காஸ் ஸ்கொயர் ஏவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, தென் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. ஓகே, இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin square a into sin square b. So this minus this plus will be cancelled. So remaining term எடுத்துட்டீங்கன்னா sin square a minus sin square b which is equal to RHS. இதில் பார்த்தீங்கன்னா 17ல subdivision 2. Prove that cos of a plus b into cos of a minus b is equal to cos square a minus sin square b which is equal to cos square b minus sin square a. ஸோ ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம சேம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், இதிலிருந்து நம்ம இந்த ரிசல்ட்டை ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது, cos of a plus b into cos of a minus b. ஸோ cos of a plus b into cos of a minus b is nothing but a plus b கான எக்ஸ்பென்ஷன் cos a cos b ப்ளஸ் இருந்தால் மைனஸ் sin a sin b. Next one, cos a cos b. If it is minus, you want to change plus. Okay, sin a sin b. ஸோ இது 17ல பார்த்த அதே ஃபார்முலா மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன்றில் இது a மைனஸ், இது a ஃபுல்லாக டோட்டலாக எடுத்துக்கோங்க, இது டோட்டலாக பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. ஸோ a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி அப்படின்னு சொன்னால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே cos a cos b the whole square minus sin a sin b the whole square which is equal to cos square a cos square b minus sin square a sin square b. ஸோ நம்மளோட ரிசல்ட்டில் என்ன இருக்குது, cos ஸ்கொயர் a இருக்குது, cos ஸ்கொயர் b இருக்கக்கூடாது, sin ஸ்கொயர் b இருக்குது, அப்போ sin ஸ்கொயர் a இருக்கக்கூடாது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு cos ஸ்கொயர் b இருக்கக்கூடாது. அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த cos ஸ்கொயர் பியை 1 மைனஸ் sin ஸ்கொயர் b அப்படின்னு எழுத போகிறேன். இங்கே sin ஸ்கொயர் b இருக்கலாம், அதனால் அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். இந்த sin ஸ்கொயர் ஏவை 1 மைனஸ் cos ஸ்கொயர் a அப்படின்னு எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் தான். cos ஸ்கொயர் a மைனஸ் cos ஸ்கொயர் a இன்ட்டு sin ஸ்கொயர் b மைனஸ் இங்கே sin ஸ்கொயர் b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் b இன்ட்டு cos ஸ்கொயர் a. இங்கே பாருங்கள், மைனஸ் cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் பியும் ப்ளஸ் sin ஸ்கொயர் b cos ஸ்கொயர் a இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். So which is equal to cos square a minus
sin square b. ஸோ இது ஃபஸ்ட் ரிசல்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் ரிசல்ட்டு இதோட ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நவ் cos square a மைனஸ் sin square b இது மட்டும் எடுத்துக்குவோம். இது எப்படி எழுதலாம்னா cos square எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் sin square a. sin square b எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் cos square b. ஸோ 1 மைனஸ் sin square a மைனஸ் 1 ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் cos square b மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல். இடத்த மாற்றி எழுதுங்க. அப்போது cos square b மைனஸ் sin square a. ஸோ இது வந்து 1 வச்சுக்கோங்க, இது வந்து 2 வச்சுக்கோங்க. cos of a plus b cos of a minus b எதுக்கு ஈக்குவல்? cos square a minus sin square b க்கு ஈக்குவல். அந்த cos square a minus sin square b எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். ஸோ ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 is equal to 2. Okay, that is answer படிச்சுக்கிறேன். that is cos of a plus b into cos of a minus b which is equal to cos square a minus sin square b that is equal to cos square b minus sin square a. Friends, இது பார்த்தீங்கன்னா 17th third subdivision. sin square a plus b minus sin square a minus b which is equal to sin of 2a into sin 2b அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தோம். சாரி, sin square a that is sin square a minus sin square b அப்படின்னு சொன்னால் sin of a plus b into sin of a minus b. ஓகே, sin square a minus sin square b அப்படின்னு சொன்னால் sin of a plus b into sin of a minus b. 17th ஃபஸ்ட்டு ப்ரூஃப் அதான் பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு இங்கே sin square a plus b இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் a plus b இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் bக்கு a minus b இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக a plus b, bக்கு பதிலாக a minus b இன்ட்டு sin of இங்கே அதே போல் a plus b minus of a minus b. ஸோ ப்ளஸ் b minus b கேன்சல். அப்போ உங்களுக்கு sin 2a இங்கே ப்ளஸ் a minus a கேன்சல். அப்போ sin 2b which is equal to RHS. இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, அதாவது 17th fourth subdivision. Prove that cos 8 theta into cos 2 theta is equal to cos square 5 theta minus sin square 3 theta அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். cos of a plus b into cos of a minus b which is equal to cos square a minus sin square b, otherwise cos square b minus sin square b. சரிங்களா? sin square a. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? cos square 5 theta minus sin square 3 theta. ஸோ which is equal to இங்கே cos of இது எடுத்துக்கிட்டேன். a இருக்க இடத்துல எனக்கு 5 theta இருக்குது, b இருக்க இடத்துல 3 theta இருக்குது. அவ்வளோதான். அப்போ இங்கே a plus b into cos of a minus b. அப்போது 5 theta plus 3 theta into cos of 5 theta minus 3 theta which is equal to cos of 8 theta. இது cos of 2 theta. That is nothing but LHS. ஸோ நான் இங்கே RHS எடுத்துக்கிட்டேன், இங்கே LHS கொண்டு வந்துட்டேன். ஸோ நம்ம LHS எடுத்துக்கிட்டும் RHS கொண்டு போகலாம், RHS எடுத்துக்கிட்டும் LHS கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ.